பாலக்கோடு அருகே மின்சாரம் தாக்கி டாஸ்மாக் ஒப்பந்த ஊழியர் பலி. உறவினர்கள் கடையை முற்றுகையிட்டு உடலை வாங்க மறுத்து ஆர்ப்பாட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சூடப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாதேஷ், வயது 45. இவர் தண்டுகாரனஹள்ளியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் காலி மதுபான பாட்டில்களை வாங்குவதற்காக தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்து வந்தார். நேற்று வழக்கம் போல் லாரியிலிருந்து மதுபான பாட்டில்களை மதுக்கடை ஊழியர்கள் மற்றும் தினக்கூலி ஊழியர்கள் இறக்கியுள்ளனர். இந்த நிலையில் அரசு மதுபான கடையின் மேல்புறத்தில் உள்ள மின்கம்பி மிகவும் தாழ்வாக சென்றுள்ளது. சரக்கு இறக்கும் போது மாதேஷ் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த மகேந்திரமங்கலம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடல்கூறு ஆய்விற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் சூடப்பட்டியை சேர்ந்த மாதேஷின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாதேஷின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அவரின் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும், மேலும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் டாஸ்மாக் அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தகவல் அறிந்து வந்த பாலக்கோடு டிஎஸ்பி ராஜசுந்தரம் போராட்டம் நடத்தியவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இது சூடப்பட்டி மாதேஷ் அவருடைய பேர். அவருக்கு 2 பசங்க. அவர் பசங்க நல்லா படிக்க வச்சிருந்துக்கிறாரு. அவர் குடும்ப சூழ்நிலையாக இவங்க ஒப்பந்த வேலைக்காக வந்திருக்காரு. ஒப்பந்த வேலைக்கு லாரி வரும்போது சரக்கு இறக்க உள்ள இருக்கிற டாஸ்மாக் நிர்வாகம் அவர் இறக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற லைன் ஒரு 10 அடியில் தான் இருக்கிற லைனு. அது டச் ஆகிட்டு இருக்குது. இவருக்கு கவனிக்கல, தெரிக்காத அவங்க ரிவேர்ஸில் வர சொல்லியிருக்காங்க. லைன் டச் ஆகிருக்குது. அவர் ஃபாட்டில் இறந்துட்டார். இதுக்காக நாங்கள் நேற்று போராடுறோங்க. டாஸ்மாக் நிர்வாகம் யாரும் இது வரைக்கும் பார்க்கல, கலெக்டர் பார்க்கல. இப்போ தான் டிஎஸ்பி சார்பாக பேச்சுவார்த்தை பண்ணாங்க. நாங்கள் மறியல் பண்ணி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க. அடுத்தது 4 ரோட்டில் மறியல் பண்ணுறோங்க. இதுக்கு நிதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோங்க. அவர் பாடியை வாங்கவும் மாட்டோங்க. அவருக்கு அரசு வேலை வேணும், குடும்பத்துக்கு அரசு வேலை வேணும், அவருக்கு 2 குடும்பம் இழுப்பட வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். அடுத்த புது ஆட்சி வர வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோங்க சார். என் பேர் ராஜாங்க, அண்ணா தான் அவர்.